இப்போ வந்துட்டு எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம சொன்ன மாதிரி அவங்க அழகாக வாஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம் வாங்க. சாவித்திரி மேம், நைஃப் ஏதாவது இருந்தால் கொடுக்குறீங்களா? கொஞ்சம் ஓகே, தேங்க்யூ. ஜென்ரலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சமைக்கும் போது என்னென்னலாம் பண்ணுவீங்க? எப்படி எல்லாத்தையும் காயெல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணிட்டு வருவீங்களா, இல்லை வந்துட்டு அடுப்பில் வந்துட்டு எல்லாத்தையும் செய்வீங்களா? அப்பப்போ காய் கட் பண்ணிவிட்டு அப்படியே நின்றுக்கிட்டே சமைச்சிருவேன் நான். குக்கரில் அடுப்பில் வச்சுட்டு நான் பாட்டுக்கு காய் கட் பண்ணிவிட்டு செஞ்சுக்கிட்டே இருப்பேன். சாவித்திரி மேம் சொல்லுங்கள். நீங்கள் குக்கர் இருக்கா? இருக்குங்க. குக்கர் இருந்துச்சுன்னா குக்கர் எடுங்களேன். எனக்கு இந்த ரைஸ் வந்துட்டு முதல்ல வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெஜிடபிள்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் உங்ககிட்ட இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இன்னைக்கு. எனக்கு ரைஸ் வேணும். ஃப்ரைட் ரைஸுக்கு ரைஸு கொஞ்சம் ஸ்டீம் பண்ணலாமா? பண்ணுங்க. எனக்கு அது 1:1 போட்டு நம்ம ஒரு 3 பேர் இருப்போமா? இப்போ இங்கே ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி. ஓகே, அதுக்கு அப்போனா 3 ஆழாக்கு ரைஸ் போட்டு எனக்கு தண்ணி முதல்ல வச்சுருக்கேன். தண்ணி வச்சுட்டு ரைஸை ஊற வச்சுருக்கேன். ஓகே, மெஷர் பண்ணி தண்ணி வைங்க. ரைஸு கொஞ்சம் பொலன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு நல்லாயிருக்கும். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுட்டு அரிசியை நல்லா கலஞ்சிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் ஊற வைங்க. நான் உங்ககிட்ட பார்த்தேன் பச்சரிசி இருந்தது. யூஸ்வலாக நான் ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு பாஸ்மதி ரைஸ்லையும் பண்ணலாம், இல்லை பச்சரிசிலையும் பண்ணலாம். பட் இது பார்பாயில் ரைஸ், அரை வேக்காடுன்னு சொல்லுவாங்க அந்த ரைஸ். அதான் பார்த்தேன். பட் இருந்தாலும் உங்ககிட்ட இருக்கிறதுல பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ரைஸையே நான் பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு. அந்த ரைஸை வந்துட்டு நீங்கள் எனக்கு வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டீம் பண்ணி தாங்க. குக்கர் இருக்குது அதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் எப்படி ரெடி ஆகிறதுக்கு ஒரு 10 to 15 minutes ஆகும். அதுக்குள்ளே நான் கட்டிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரி, ரெடி ஆயிடுச்சா? தண்ணி எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சு. இந்த ஈரரிசி அப்படியே கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு ரெடி ஆகிடும்ல. குக்கர் நல்லா தண்ணி கொதிக்கிட்டோம். குக்கர் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இந்த அரிசியை நம்ம அதில் போட்டு ஏற்றி போட்டு உப்பு லைட்டாக உப்பு மட்டும் போட்டு ஒரு 2 சொட்டு எண்ணெய் ஊற்றணும். ஓகே, அப்படியே பொறுமையாக தள்ளுங்க, கையில் சூடுபடாமல். ஃபுல்லாக வழிச்சு போடுங்க ரைஸை. ஜெனரலாக இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது ரைஸ் எல்லாம் வந்துட்டு சேர்ந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, புலன்னு வராது. இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி குக்கரில் வைக்கிறவங்க சாப்பாடு வடிக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, புலன்னு வடிச்சுப்பாங்க. குக்கரில் வைக்கிறவங்க ஒரு கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு உப்பு போடும்போது எண்ணெய் கொஞ்சம் போட்டு கலக்கிட்டு பண்ணிங்கன்னா அந்த சாப்பாடு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் புலன்னு வரும். நல்லா இருக்கும். உப்பு அதுக்கு எவ்வளோ தேவையோ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம எப்படி மசாலா போடும்போது அதை கொஞ்சம் உப்பு போடுவோம். சும்மா ½ ஸ்பூன் போடுங்க. ஓகே, நல்லா ஒரு கரண்டி எடுத்து கலக்கிட்டு ஒரு கொதி வந்ததும் மூடுங்க. கொஞ்சம் கொதி வரும்போது மூடிங்கன்னா சீக்கிரமாக ஆகிடும். அப்படியே கொதி வரட்டும். கொதி வரும்போது மூடி வெயிட் போட்டோம்னா ஒரு 2 விசிலில் வந்துடும். இப்போ மூட வேண்டாம், கொதி வரும் இல்லைங்களா, அந்த வகை வச்சுருக்கேன். கொதிச்சு வரும்போது வந்துருச்சா? வருது, இப்போ தான் வருது. நல்லா கொதி வருதா? தலைன்னு கொதிக்கும் போது மூடி போட்டுட்டு அப்புறம் வெயிட்டு போடும். சரியா? இப்போ அதுக்குள்ளே ஆமாம் ஆமாம் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதாக வருது பாருங்க. இப்போ எடுங்க. ஆவி வருதா? இப்போ விசில் எடுங்க. போட்டுங்களா? வருது பாரு. ஓகே, அது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம இந்த கட்டிக்காய் பண்ணிடலாம்.
குக்கர் ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிவிடுங்க. இஞ்சி போதும். ஓகே, தேங்க்யூ. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்களா? ஆஃப் பண்ணியாச்சு. பக்கம் வச்சுருங்க, கொஞ்சம் நேரத்தில் இது நல்லா ரெடி ஆகிடும். ஃப்ரைட் ரைஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு சைனீஸ் ஃபுட்டு ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாப் பண்ணுறதெல்லாம் நீட்டாக பண்ணுவாங்க. அதை வந்து கட் பண்ணுறதே ஒரு அழகாக இருக்கும். டிவியில் தான் பார்த்துருக்கேன். நீங்கள் எல்லாம் எப்படி கட் பண்ணுவீங்க? அருவாமனையில் கட் பண்ணுவீங்களா? இல்லை கட்டரில் தான் கட் பண்ணுவேன். கத்தியில் தான் கட் பண்ணுவேன். இல்லை இவ்வளோ ஷார்ப்பாக வந்தது. இப்போ வந்துட்டு கட்டிங்கெல்லாம் எல்லாம் முடிச்சிட்டோம்.